பிளஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருநானக் இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஒரு சீக்கிய மதகுரு. எல்லா மதகுருமார்களும் ஒரு காலகட்டத்தில் பயணம் போறாங்க, உலக வலம் வருவாங்க, அகில வலம். அது மாதிரி இவரும் குருநானக்கும் அவருடைய சீடர்களோட அகில வலம் வரார். அப்போ ஒரு கிராமத்தை, ராத்திரி நேரம் ஒரு கிராமத்தை நோக்கி அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த சீடர்களை முன்னாடி அனுப்புறார். இந்த மாதிரி குருநானக் வந்திருக்காரு, குரு வராரு, அதனால அந்த கிராமத்துடைய தலைவரை பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பெரிய குரு வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களும் இவரை வரவேற்று ஓடோடி வரவேற்கிறாங்க. அவருக்கு வேணுங்கிற பணிவிடைகள் எல்லாம் செய்யறாங்க, ஒரு தங்கும் இடம் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. ஆனா குரு, அந்த குருநானக் குருவுக்கு ஒரு மனசுல ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. அவங்களுடைய பணிவிடைகளை ஏத்துக்கிறதுல, அவங்க பேசுறது எல்லாம் பார்த்து இவர் என்னமோ இங்க சரியில்லை அப்படிங்கிறத மட்டும் அவர் புரிஞ்சுக்கிறார். பெரிய ஞானி, மகான், கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து உண்மை மறைய முடியாது இல்லையா? அதனால அந்த கிராமத்து தலைவர்கிட்ட அவர் கேட்கிறார், எல்லாம் நல்லா இருக்கா, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அந்த கிராம தலைவர் சொல்றார், ஓ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு தப்பு நடக்க விட மாட்டோம், உடனே தட்டி கேட்போம். தட்டி கேட்பீங்கன்னா என்ன சொல்றீங்க? ஆமா, யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள உடனே தட்டு தட்டு தட்டுன்னு செம்மையா தட்டுவோம். அடி தடி, பிரச்சனை, சண்டை, சச்சரவு அது ஏன் கேக்குறீங்க? போங்க, நாங்க ஒரு நியாயம் வர வரைக்கும் இந்த கிராமத்துல நாங்க யாருமே தூங்க மாட்டோம். அப்படி ஒரு ஆவேசம் எங்களுக்கு உண்மையை கண்டறியறதுல. எந்த உண்மைய அப்படின்னு குருநானக் கேக்குறார். யார் தப்பு பண்ணா, யாரு பிரச்சனைய முதல்ல ஆரம்பிச்சா அப்படிங்கிற உண்மையை கடைசி வரைக்கும் நாங்க விடவே மாட்டோங்க. எவ்வளவு அடி அடிச்சாலும் சரி, ரணகளம் ஆனாலும் சரி அப்படின்னு ரொம்ப அப்படியே பிரஸ்தாபிக்கிறாரு கிராம தலைவர். குருநானக் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி அப்படின்னு சொல்றார். சுத்தி இருக்கிற சீடர்களுக்கு அப்பதான் குரு ஏன் அவ்வளோ ஒரு நெருடலாவே இருக்காரு, அமைதியா இல்ல அப்படிங்கிறது புரியுது. அடுத்து குருநாதர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சீடர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. குருநாதர் என்ன சொல்றாரு, அந்த கிராம தலைவர்கிட்ட, நீங்க எல்லா சுபிக்ஷமும் பெற்று ரொம்ப நல்லா வாழணும், இந்த கிராமத்திலேயே நீங்க இருங்க, இந்த கிராமத்துல நீங்க இருந்தாதான் உங்களுக்கு எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும், எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு குரு. அப்புறம் கிராம தலைவரும் ரொம்ப சந்தோஷமா வணங்கிட்டு போயிடுறார். எல்லாரும், எல்லா கிராமத்து ஜனங்களும் போயிட்டு சீடர்களும் குருநாதரும் மட்டும் இருக்கும்போது சீடர்கள் கேட்குறாங்க, என்ன இது குருவே, இப்படி ஒரு அருள் புரிஞ்சிருக்கீங்க நீங்க, அந்த கிராமத்துக்காரங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி ஒரு அருள் கொடுத்துருக்கீங்களே. புன்னகை பூக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல குரு. புன்னகை பூக்குறாரு, தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து இந்த ஜனங்க கிட்ட விடை பெற்று பயணத்தை தொடர்றாங்க. அடுத்த நாள் இரவு வேறொரு கிராமத்தை நோக்கி இவங்க பயணம் பண்றாங்க. வழக்கப்படி சீடர்கள் போய் அந்த கிராமத்து தலைவரை கூட்டிட்டு வராங்க. அந்த கிராமத்துல குரு கால் வச்ச உடனே அவருக்கு எங்கேயும் இல்லாத ஒரு மன அமைதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ரொம்ப பூரிப்போட, மன திருப்தியோட அந்த கிராமத்து ஜனங்க செய்யற பணிவிடைகள், உபசரிப்புகள் எல்லாத்தையும் இவரு ஆனந்தமயமா எடுத்துக்கிறார். சீடர்களுக்கும் அந்த வித்தியாசம் நல்லா தெரியுது. அவங்களும் குருவோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அந்த கிராமத்து தலைவரை கேட்கிறாரு குரு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம், நாங்க அதிர்ந்து பேச மாட்டோம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள்னு ஏதாவது வந்ததுன்னா கூட அதை ரொம்ப சுமூகமா பேசி தீர்த்துக்குவோம், இனிமே பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு உடனே நாங்க வந்துருவோம். அதனால எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை, புரிதல், அன்பு, நேசம், பாசம், மனித நேயம் இதெல்லாம் நிறைய எங்க கிட்ட இருக்கு. அதனால குரு, எங்க கிராமத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க, நாங்க நல்லபடியா இருக்கிறோம். இறைவனுடைய அருளால நீங்க கூட எங்க கிராமத்துக்கு அருள் புரிஞ்சிருக்கீங்க, இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு
அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த கிராமத்து தலைவர் சொல்றார். இது எல்லாத்தையும் கேட்ட குரு என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த கிராமத்துல இருக்காதீங்க, எல்லாரும் போய் வேற வேற கிராமத்துல குடியேறுங்க. இந்த கிராமத்துல வந்து கொஞ்சம் பேர் மட்டும் இருங்க, ஆனா பயணம் பண்ண முடிஞ்சவங்க எல்லாரும் வேற வேற கிராமத்துல போய் பயணம் பண்ணி அங்க குடியேறுங்க, வேற வேற ஊருக்கு போங்க அப்படின்னு குரு சொல்றார். அப்படியா குருவே, சரி நீங்க சொல்றத நாங்க உடனே செய்யறோம் அப்படின்னு அந்த ஊர் ஜனங்களும் கிராமத்து தலைவரும் வணங்கிட்டு போயிடுறாங்க. சீடர்களுக்கு பெரிய அதிர்ச்சி, ஒன்னும் புரியல அவங்களுக்கு. குருநாதர் படுக்க போறதுக்கு முன்னாடி சீடர்கள்லாம் லைனா போய் அவர் முன்னாடி நிக்கிறாங்க. என்னப்பா ஏன் எல்லாம் வந்து நிக்கிறீங்க? இல்ல, முதல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கிராமத்துக்கு நம்ம போனோம், அங்க இருக்கிற ஜனங்களை எல்லா சுபிக்ஷமும் உங்களை தேடி வரும், இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. இங்க அமைதியின் உருவா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கிராமத்து ஜனங்களை இந்த ஊர்ல இருக்காதீங்க, அட்லீஸ்ட் பயணம் பண்ண முடிஞ்சவங்க எல்லாம் வெளியூர் போய் வேற இடத்துல தங்குங்கன்னு சொல்லிட்டீங்களே, என்ன குருவே இது, எங்களுக்கு புரியல அப்படின்னு கேக்குறாங்க. குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, தன்னை மாதிரியே மற்றவங்களையும் நினைச்சு பழகிறவங்க. அதனால நல்ல விஷயம் ஒரே இடத்துல போய் தங்கி தேங்கி இருக்க கூடாது, எல்லா இடத்துக்கும் பரவணும். இவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை அவங்க எல்லா ஊருக்கும் போய் எடுத்து சொல்லணும், பரவணும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க கெட்டவங்க, அவங்களுக்கு அமைதினா என்னன்னே தெரியாது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. அந்த விஷயம் அந்த மாதிரி ஆளுங்க ஒரே இடத்துல இருந்தாதான் உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. உண்மைதானே? நீங்களே சொல்லுங்க. நாம சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களுடைய நிலைமைய புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கிட்டோம்னா நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க, நாம எங்க போனாலும் நம்மளை கொண்டாடுவாங்க. சிடு 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 சிடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு, உருன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு, பட்டு பட்டுன்னு பச்சை மிளகாய் நாக்கில் தேய்ச்சி வச்ச மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா? இல்லை யாராவது சீந்துவாங்களா? இல்லை நம்மளுடைய அருகாமையை தான் யாராவது விரும்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு இந்த மனித பிறவியில நம்மள மாதிரியே அந்த இன்னொரு மனித பிறவிக்கும் ஏதாவது கஷ்டம், நஷ்டம், துக்கம் ஏதாவது இருக்கும். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு சிறு 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 சிறுன்னு சீறி பாயறதை விட்டுட்டு மனித நேயத்தோட, அன்போட, சந்தோஷத்தோட, அமைதியோட, முகத்துல எப்பவும் ஒரு புன்னகையோட நீங்க இருந்து பாருங்களேன். உங்ககிட்ட வரவங்க கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசி பாருங்களேன். அவ்வளவுதான், பலாப்பழத்தை ஈ முக்கிற மாதிரி உங்களை சுத்தி எப்பவும் 4 பேர் நல்லவங்க இருந்துகிட்டே இருப்பாங்கங்க. இன்னைக்கு குருநானக் கதை, நாளைக்கு வேறொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.